ஐயா மனுஷன் இன்னைக்கு உருப்படாம போறான்னா ரெண்டே விஷயம்தான். வாயில நல்ல வார்த்தையே உனக்கு வராது. உண்மையை பேசுறேன்யா. வீட்டுல வாசல் வழியா வந்தியா கொல்லப்பக்கம் வழியா வந்தியா? பேசு. ஏன் மனுஷன் இன்னைக்கு உருப்படாம போறான்னா ரெண்டே விஷயம்தான். ஒண்ணு அவங்கள மாதிரி காதலிக்கிறது, இன்னொன்னு இவங்கள மாதிரி கல்யாணம் பண்றது. ஐயா சண்டை உலகத்திலே இன்னைக்கு எந்த சண்டை அதிகம் நடக்குதுன்னா அது புருஷன் பொண்டாட்டி சண்டை தான். பொண்டாட்டிக்கு புடவை எடுத்து கொடுத்தாலும் சண்டை, அதே புடவைய அடுத்த பொண்டாட்டிக்கு எடுத்து கொடுத்தாலும் சண்டை. புல்லரிக்குதுடா. வீட்டுக்கு வேலைக்காரிய வைக்கலனாலும் சண்டை, அதே வேலைக்காரிய மனுஷன் வச்சுக்கிட்டாலும் சண்டை. இப்படி இருக்கியா அரேஞ்சு மேரேஜ் பண்ணுவேன் நிலைமையெல்லாம் இப்படி நொந்து நூலா போயிட்டு இருக்கான். அடுத்தது காதல். இன்னைக்கு காதலிச்சு என்ன மாதிரி குட்டிச்சோரா போற பயிலும் நிறைய பயிலும் இருக்கணும். அது என்ன மாதிரி அழகான பயிலும் கொஞ்சம் அசந்தம்னு நினைச்சுக்கலாம். அழகானவன் தெரியுது, முடியிலேயே தெரியுது, ஒரு முடிவோட வந்திருக்க. அது என்ன மாதிரி அழகான பயிலும் கொஞ்சம் அசந்துட்டோம்னு வச்சுங்களேன், இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் ஆட்டையை போட்டு போயிடுவாளுவா. ஐயா கோகிலா கோகிலான்னு ஒரு பிள்ளையை காதலிச்சு. கோகிலா ஒரு நாள் என்ன பண்ணா, இன்னொத்து நம்ம காதல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எங்க ஊர் கோயிலில் வேண்டிட்டு இருக்கேன், நீ உடனே கிளம்பி வாடா அப்படின்னா. ஐயா நீங்க கேட்டாலும் கேளுங்க, நான் 12வது பரீட்சையில பாஸ் ஆகணும்னு கூட சாமிகிட்ட வேண்டிட்டு கோயிலுக்கு போனதில்லை. நீ போக மாட்டேன்னு நீ மூஞ்சிலே தெரியுதுடா. நீ படிக்கிறதுக்காக அலைகிறவங்களடா, சைட் அடிக்கிறதுக்காக அலைகிறவன் தெரியுதுடா. ஆனா என் காதல்ல நான் பெயிலா போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால 4 கிலோமீட்டர் கோயில நடந்தே போனையா. என்ன கோயிலில் பார்த்தோன்னே ஆளு சொன்னா, வினோத்து நான் ஆசை ஆசையா போட்டிருந்த மோதிரம் இந்த கோயில் உண்டியல் உள்ள விழுந்துட்டா, நீ தாண்டா செல்லம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா. இந்த செல்லம்னு சொன்னா பத்தியலா, அப்ப செத்து அசந்து கோயில் உண்டியல உடைக்க உட்காந்துட்டியா. அவ சொன்னது செல்லம், நீ விழுந்தது பள்ளம். உண்டியல் உடைக்க உட்காந்துட்டியா. ஊருகாரனெல்லாம் பார்த்துட்டு உண்டியல் திருட வந்துட்டான்ட்டு என்ன உரின்னு உரிச்சுட்டானோ ஐயா. நீங்களே சொல்லுங்கய்யா, என்ன பார்த்தா திருட்டு பயிலாட்டம் தெரியுதா? நீ பலே திருட ஐயா. உரின்னு உரிச்சு விட்டானோயா. பக்கத்துல தானே நின்றான். ஒரு வார்த்தை, அவன் உண்டியல் திருட வரலடா, நான் கூப்பிட்டு தாண்டா வந்தான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல ஊருக்காரன். ஒண்ணுமே சொல்லாம அவ பாட்டே கோத்துட்டு ஓடி போயிட்டாயா. நீங்களே சொல்லுங்கய்யா, நாளைக்கு ஒண்டியவில் நான் கல்யாணம் பண்ணனா ஊரை சுத்தி பார்க்க போகணும்னு கூட்டிட்டு போய் மூணாறுல வச்சு என் கதையை முடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? அந்த காரியத்தை பண்ணாம அந்த பொண்ணு போயிடுச்சுரா. அதனாலதான் சொல்றேன், சும்மா பிக்கப்பு டிராப்பு எஸ்கேப்னு இருந்தமா, சைட் அடிச்சமா, பல பெண்களுக்கு கடலைய போட்டமா, சாயந்தரம் ஆனா சரக்கு அடிச்சமா, என்ன மாதிரி பிரம்மச்சாரியா இருந்தமான்னு தான் சொல்றேன். இப்படி எல்லாம் நான் என் பாடியை மெயின்டைன் பண்ற வாசி தான் எந்த பிகர்ட்டையும் இன்ன வரைக்கும் அடி வாங்காம உடம்பை டேமேஜ் பண்ணிக்காம அசல் அஜித் ஆட்டமே இருக்க. அஜித் அது தலை, இந்த வினோத்தினி தரு தலை. போன மாசம் தான் என் ஃப்ரெண்டு கையால நொங்கு வாங்கினோம். ஓ அந்த சப்ப பிகரா, மறந்துட்டேன். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். 18லேந்து 21 வயசு வரைக்கும் அறியாத வயசு, 21லேந்து 25 புரியாத வயசு, 25 வயசுக்கு மேலதான் பக்குவப்பட ஆரம்பிக்கிற வயசு. அப்படி இருக்கும்போது யார் சொன்னா? அப்படி இருக்கும்போது அறியாத வயசுல செய்யற காதலும் புரியாத வயசுல செய்யற காதல் திருமணமும் எப்படி சார் நிலைச்சு நிற்கும்? கவர்மெண்டே போட்டிருக்காங்க கமிட்டியை போட்டு ஆராய்ச்சி பண்ணி, ஆண்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு 21 வயசுனும் பெண்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு 18 வயசுனும். அது தெரியாம இவங்க 30-40 வயசுல கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம். நாங்க எங்க அப்பா பேச்சை கேட்டுன்னு வீட்டிலே இருக்கணுமா. ஐயா இன்னைக்கு இந்த காலத்து இளைஞர்கள்லாம் டைமை சேவ் பண்ண பாக்குறாங்கய்யா. இதெல்லாம் அப்பா அம்மா பேச்ச கேட்கிற பிள்ளைங்க பத்தி யோசிக்க வேண்டிய விஷயம். நீ எதுக்கு அதெல்லாம் யோசிக்க? 50 வயசு அனுபவத்துல அம்மா அப்பா பார்த்து பார்த்து செஞ்சு வைக்கிற நிச்சய திருமணத்திலேயே அங்கங்க பிரச்சனை வரும்போது பக்குவப்படாத வயசுல செய்யற காதல் திருமணத்துல எங்கயா சந்தோஷம் இருக்க போது?
என்ன சொன்னீங்க? நீங்களே சொல்றீங்க நிச்சயம் பண்ண திருமணத்திலேயே பிரச்சனை வருதுன்னு. அங்கங்க தானே சார் பிரச்சனை வருதுன்னு சொன்னேன். எங்கெங்க வந்தான பிரச்சனை தானே, அது எங்க வந்தா என்ன? இந்த காதல் திருமணம் இருக்கே குண்டு பல்பு மாதிரி, போட்டோன்னே எரியும், ஆனா போக போக எரியும். ஆனா இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இருக்கே போக போக எரியும். ஆனா புரிந்தவர்களுக்கு மட்டும்தான் காதல் திருமணத்தின் அருமை புரியும். புரிந்துக்காமல் செய்யக்கூடிய திருமணங்கள் என்றுமே பிரியும். ஆனா இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இருக்கே டியூப் லைட் மாதிரி, லேட்டா தான் எரியும், ஆனா அப்புறமா அந்த பிரகாசம் இருக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் தெரியும். அந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல தாங்க உண்மையான அன்பு இருக்கு. காதல் காதல் காதல்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றாங்கல்ல, அந்த காதல் எப்போ வரணும், யாருக்கு வரணும் தெரியுமா? தன்னைத்தானே புரிஞ்சுக்கிட்டு வாழ்றான் பாருங்க, அவனுக்கு வரணும் காதல். தான் வாழ்க்கையில தான் தேவையானதை வாங்குற அளவுக்கு உழைக்கிறான் பாருங்க, அவனுக்கு வரணும் காதல். எவன் ஒருத்தன் சாதிக்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு வரணும் காதல். ஆனா இன்னைக்கு காதல் எப்படி தெரியுமா வருது? ஐயா ஒரு நிமிஷம், எவன் சாகணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவனுக்கு வரியா காதல்? ஆனா இன்னைக்கு பல பேர் காதலிக்கிறதே பெரிய சாதனையா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலேஜ் போற எத்தனை பேரு தான் நான் நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும். காதலிக்கிறது சாதனை இல்லம்மா, சாதனை படைக்கக்கூடிய காதலை சுமப்பதுதான் நல்ல காதல். அதை நீங்க தெரிஞ்சுங்க. அதாவது இன்னைக்கு காலேஜ் போறவங்க எத்தனை பேரு நான் நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும்னு காலேஜ் போறாங்க. காலேஜ் போனோமா, அங்க இங்க நல்லா பார்த்தோமா, உன்னை பிக்கப் பண்ணோமா, லவ் பண்ணோமா, காலேஜ் முடிச்சு வெளில வரும்போது லவரை கூட்டிட்டு வரோமான்னு நினைச்சிட்டு தானே சார் இன்னைக்கு பல பேர் காலேஜுக்கே போறாங்க. ஐயா நான் தான் கேட்குறேன், தான் புள்ள கடல்ல போய் தூண்டிய போட்டு மீன் பிடிச்சிட்டு வந்தா என் புள்ள மீன் பிடிச்சிட்டு வந்துட்டான்னு பெருமையா பேசுறீங்க. அதே புள்ள கிரிக்கெட் விளையாட போய் பல்வேறு கேட்சுகளை பிடிச்சிட்டு கப்பு வாங்கிட்டு வந்தான்னா என் புள்ள கப்பு வாங்கிட்டு வந்துட்டான்னு பெருமையா பேசுறீங்க. அதே நாங்க காலேஜ்ல போய் பல கடலைகளை போட்டு ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு வந்தா யா அடிச்சு வரட்டுறிய. இவங்கள மாதிரி காதல் பண்ணி அங்கங்க 4 பேர்கிட்ட உத வாங்கி வெளியில வர்றவங்க தான் நான் பிரம்மச்சாரியா போறேன்னு புலம்பிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி பிரம்மச்சாரியும் வேணாம், காதல் கல்யாணமும் வேணாம். பெத்தவங்க பார்த்து வைக்கிறாங்க பாருங்க நிச்சய திருமணம், அதுதான் சார் வாழ்க்கைக்கு சந்தோஷம்னு சொல்றேன். Love makes life beautiful. பாத்துக்கோ என்ன வரவேற்பு பாரு. லவ்னு சொன்னதுமே நம்ம பையன் எப்படி லவ் 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 லவ்னு அடிக்கிறான் பாரு. அமெரிக்கா என்றாலும் ஆண்டிப்பட்டி என்றாலும் காதல் செஞ்சா குத்தம் சொல்ல ஊரே வருதுடா. அட ஊர் என்னையா ஊரு? நான் இந்த காதல் டாபிக் எடுக்கிறேன்னு சொன்னதுக்கு எங்க அப்பாவே என்ன இந்த டாபிக் எடுக்க கூடாதுன்னு சொன்னாரியா. அதையும் மீறி நான் ஏன் தெரியுமா இந்த டாபிக்கை எடுத்தேன்? ஏன்னா இது வாலிப வயசு சார். சார் பசங்க இப்பெல்லாம் அழகான பொண்களை தேர்ந்தெடுக்கிறது கிடையாது, தான் வாழ்க்கையை எந்த பொண்ணு அழகு படுத்துதோ அந்த பொண்ணை பார்த்து காதல் பண்ணி திருமணம் பண்றாங்க சார் எங்க பசங்க. அந்த பொண்ணு ஏதோ கொஞ்சம் நல்ல பசங்களை பத்தி பேசிட்டு இருக்கு. ஐயா இன்னைக்கு எந்த பொண்ணு என்ன பேச போற சொல்லு சொல்லு. ஐயா இன்னைக்கு எந்த பொண்ணு அழகா இருக்கு? நீ அழகா இருக்கியா? நீ பொண்ணு அழகா இருக்குதான்னு கேக்குற? அண்ணா நீ சொல்ல, அண்ணா நீ சொல்ல, அண்ணா நீனாச்சும் சொல்லண்ணா. ஐயா நீங்களாச்சும் சொல்லுங்களேன் ஐயா. மன்னிக்கணும், அழகு என்பது பார்ப்பவனின் கண்ணை பொறுத்தது. கிளியோபாட்ராவே அழகு இல்லை என்று சொல்பவன் இருக்கின்றான், கிளியை போல மூக்கு நீட்டிக் கொண்டிருப்பவளை பேரழகு என்று சொல்பவன் இருக்கின்றான். காரணம் அழகு என்பது கண்ணை பொறுத்தது, பெண்ணை பொறுத்தது அல்ல. என்ன வேணும்? எல்லாரும் அழகை பத்தி சொல்றீங்க. ஒருத்தன் அழகா எழுதுனான், அவள் அழகின் ரகசியம் எனக்கு இப்பொழுதுதான் தெரிந்தது, எத்தனை முறை குளித்தாலோ என்னை போன்ற ஆண்களின் கண்ணீரில். சார் இப்பெல்லாம் யூத் லைஃப் எப்படி தெரியுமா சார் ஸ்டார்ட் ஆகுது? ஏத்தி 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 என் நெஞ்சில் தீயே ஏத்தி. அதே அந்த பையன் ஒரு ஃபிகரை பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு டூயட் பாடுவான் பாருங்க. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை. அதே அந்த பொண்ணு பிக்கப் மட்டும் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு டூயட் சார்.
அடியே கொல்லுதே அழகோ அல்லுதே. மறுபடியும் ஒரு லவ் ஸ்டார்ட் பண்ணுவான் பாருங்க பையன். அனல் மேலே பனி துளி எங்கேயோ போயிடுவான் சார். வாழ்க்கையின் உச்சாணி கொம்புக்கே போயிடுவான் சார். அதனாலதான் சார் சொல்றேன் காதல் சிறந்ததுன்னு. ஐயா ஒரு நிமிஷம், அதே பொண்ணு எஸ்கேப் ஆயிட்டுன்னு வச்சுங்க, எங்கே செல்லும் இந்த பாவம் யாரோ யாரோ அறிவாரோ அப்படி பாடிட்டு நிறைய பேர் தெரிஞ்சிட்டு இருக்காயா. ஐயா ஒரு வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் பெத்தவங்க சொல்றத மட்டுமே கேட்டு நடக்கிறோம். ஆனா 20 வயசுக்கு அப்புறம் நாங்க தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை துணையும் கைய வச்சா நாங்க எங்க சார் போறது? எத்தனை நாளைக்கு தான் மத்தவங்களுக்காகவே வாழ்றது? நமக்காக கொஞ்சம் வாழ்ந்துதான் பாப்போமே, காதல் தான் பண்ணுவோமேன்ற சார். சண்டையில கிழியாத சட்டம் எங்க இருக்கு? கஷ்டப்படாத காதல் எங்க சார் இருக்கு? ஒரு நிமிஷம், நாங்களே எத்தனை சட்டையை தான் இந்த பேருக்காக பித்துக்கோழியா கிழிச்சுட்டு திரிகிறது. கஷ்டங்கிறது காதலுக்கு இஷ்டம் சார். சறுக்கி விடுற பாதைய கூட வெற்றிப்படியா மாத்தும் சார் எங்க காதல். காதலுங்கிறது விரும்பிய மனசை தேடி அடைகிற பயணம். அது போற வழி வேணா வெறும் பாதையா இருக்கும், ஆனா வர்ற வழி இருக்கு பாருங்க, கண்டிப்பா வெற்றி பாதையா தான் சார் இருக்கும். அதனாலதான் சொல்றேன் காதல் திருமணம் தான் சிறந்ததுன்னு சார். காதல்னால நொந்து வெந்து நூலான ஒரு பொண்ணு எழுதுறா பாருங்க. அன்பே என்றாய் ஆறுயிரே என்றாய் அன்று என்னிடம், இன்றும் அதே வார்த்தையை சொல்கிறாய் வேறொரு பெண்ணிடம். கண்ணும் கண்ணும் கொள்ளையடிக்கும் காதல் திருமணமா? இங்க கொள்ளை போவது கண்களா இருந்தா பரவாயில்ல, பல அவளை பெண்களுடைய கற்பம் தான் கொள்ளை போகுதுங்கிறத பதிவு செய்ய விரும்புறேன். பல பெண்களோட கற்பு கொள்ளையடிக்கப்படுன்னு சொல்றேன். பார்க்குற பொண்ணு பசங்க கிட்டலாம் ஏமாந்து போறதுக்கு பொண்ணுங்க ஒண்ணு விவரம் இல்லாதவங்க இல்ல, பார்க்குற பொண்ணுங்களை எல்லாம் ஏமாத்துறதுக்கு ஆம்பளைங்க ஒண்ணு வில்லன்களும் இல்ல. சார் அக்கா சொல்ற மாதிரி பெண்கள்லாம் விவரமா இருந்துட்டா இன்னைக்கு அனாதை விடுதிக்கு வேலையே இல்லை சார். ஒவ்வொரு குழந்தைக்கும் பின்னாடியும் ஒரு சோக காதல் கதை இருக்குதுங்கிறத நான் பதிவு செய்ய விரும்புறேன். நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இருக்குதே, அதுல முன்னாலேயும் சந்தோஷம் பின்னாலேயும் சந்தோஷம். எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, அம்மாடி உன்னை இன்னைக்கு சாயந்தரம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு பார்க்க வராங்கம்மான்ட்டு. அப்போ என் முகத்தில் அப்படியே லைட்டாக அப்படியே வெக்கத்தோட ஒரு ஸ்மைல் வரும் பாருங்க. அந்த சந்தோஷம் உங்க காதல் திருமணத்தில் இல்லை. நானே என் நண்பனோட பொண்ணு பார்க்க போனையா, என் நண்பனுக்கு அங்கே இருந்து பொண்ணு வந்துச்சியா. என் ஃப்ரெண்டு உடனே சொன்னா, உடனே ஒரே சிரிப்பாக சிரிச்சான். நான் உடனே சந்தேகத்தில் கேட்டேன், ஏன்டா மாப்பிள்ள பொண்ணு வர சந்தோஷத்தில் சிரிக்கிறியாடா அப்படின்னு. அதுக்கு உடனே அவன் சொன்னான், நீ ஒரு இலவ எடுத்தோண்டா, வள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு துன்பம் ஒரு வேலையில் சிரிக்கணும்னு, அதான்டா நான் சிரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டாயா. நான் கூட சிரிக்கிறேன் வித்யா. எனக்கு துன்பம் எந்த வரையில் வந்திருக்கு தெரியுமா? ஒரு ரூபத்தில் வந்திருக்கு.